இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். தொன்பேரூராட்சியில் முறைகேடு, 6 செயல் அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவால் அதிரடி. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா தொண்டி பேரூராட்சியில் பொதுநிதி மற்றும் திட்டப் பணிகளில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொண்டி வழக்கறிஞர் கலந்தர் ஆசிக் அகமது என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு WPCRL MD நோஜூட் 9/77/2026 தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பேரூராட்சிகளின் இயக்குநரை 6வது பிரதிவாதியாகச் சேர்த்து மனுதாரரின் மனு மீது உரிய நடவடிக்கை 8 வார காலத்திற்குள் எடுக்க உத்தரவிட்டது. மேலும் இதுகுறித்த விசாரணை அறிக்கையை லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை காவல் கண்காணிப்பாளருக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் சமர்ப்பிக்கவும் ஆணையிட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி சிவகங்கை மண்டல பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் இதுகுறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பதில் காலதாமதம் ஏற்பட்டதால் வழக்கறிஞரால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. அதன் தொண்டி பேரூராட்சியில் பேரூராட்சிகளின் உதவி இயக்குநரால் நேரடி விசாரணையும் நடத்தப்பட்டு தலைமை இயக்ககத்திற்கு அறிக்கை அனுப்பப்பட்டது. விசாரணை அறிக்கையை ஆய்வு செய்ததில் தொண்டி பேரூராட்சியில் கடந்த ஏப்ரல் 1, 2022 முதல் இன்று வரை கடித நாள் வரை மேற்கொள்ளப்பட்ட திட்டப் பணிகள் மன்றத்தால் தேர்வு செய்யப்படாமல் தன்னிச்சையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது. மேலும் மன்ற கூட்ட நிகழ்ச்சி நிரலில் மீட்டிங் அஜெண்டா, செலவுச் சீட்டு விவரங்களை முழுமையாக உறுப்பினர்களுக்கு தெரிவிக்காமலும் உண்மைக்கு மாறாக குறைவாக காட்டி முறைகேடுகளில் ஈடுபட்டதும் மன்ற கூட்ட அஜெண்டா பதிவேடு முறையாக பராமரிக்கப்படாததும் விசாரணையில் தெரியவந்தது. இந்த கடுமையான முறைகேடுகளுக்கு காரணமான தொண்டி பேரூராட்சியில் பணிபுரிந்த பின்வரும் 6 செயல் அலுவலர்கள் மீது தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகள் விதி 17B இன் கீழ் குற்றச்சாட்டு குறிப்பாணைகள் சார்ஜ் மெமோஸ் பிறப்பித்து பேரூராட்சிகளின் இயக்குநர் பிரதீப் குமார் உத்தரவிட்டுள்ளார். செல்வராஜ், கரூர் மகாலிங்கம், சி. மாலதி, போ. க. ஹபீப் ராஜா, சே. திருப்பதி, போ. கே. பாலசுப்பிரமணியன். இந்த ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் விசாரணை தொண்டி பேரூராட்சியில் திட்டப்பணிகளில் முறைகேடு நடைபெற்றது சம்பந்தமாக 2 மாதத்திற்கு முன்பு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்தேன். வழக்கை விசாரித்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கிலே ஊழல் தடுப்பு காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவல் அதிகாரிகளை நான் எதிர்மனதாக வழக்கிலே சேர்த்திருந்தேன். ஆனால் அந்த வழக்கிலே பேரூராட்சியுடைய இயக்குநர் அவர்களை நீதியரசர் அவர்கள் தாமாக முன்வந்து சேர்த்து 8 வாரத்திற்குள் 2 சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் முழுமையாக சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே உத்தரவை பிறப்பித்தார்கள். மேற்படி ஏற்பட்ட உத்தரவின் அடிப்படையிலே முழுமையாக விசாரணை செய்யப்பட்டு தற்போது 1/4/2022 நாள் முதல் தற்போது வரை தொண்டி பேரூராட்சியிலே செயல் அலுவலராக இருந்த 6 செயல் அலுவலர்கள் இது சம்பந்தமாக திட்டப்பணிகளிலே முறைகேடு செய்துள்ளார்கள் என்பது முழுமையாக விசாரணை நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலே தற்போது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது பேரூராட்சி இயக்குநர் அவர்கள் மீது தாக்கல் செய்திருந்தேன். அதிலே முழுமையான அறிக்கையாக மாண்புமிகு நீதிமன்றத்திலே பேரூராட்சியுடைய இயக்குனர் பிரதீப் குமார் IAS அவர்கள் அறிக்கையாக தாக்கல் செய்துள்ளார்கள். அடிப்படையில் எனக்கும் அதில் நகலை கொடுத்துள்ளார்கள். இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட செயலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் மீது உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். மேலும் இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டுள்ளார்களோ என்பதை முழுமையாக விசாரணை செய்து இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.